வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத்தியமா புக்லேருந்து பாக் 2 கத்தியை பகுதியில் ஏற்கனவே 40 கரோடு குர்த்தே கஹாங்ஸே 1 வேர்ட்ஸு கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்துட்டோம், எஸ்ஏ பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது செகண்ட் லெசனான தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா. இந்த லெசனுக்குரிய 1 வேர்ட்ஸும் கொஸ்டின் ஆன்சரும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் हिंदी में अर्ध लिखिए. इधर फर्स्ट रोमन लेटर. पार्ट 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा. स्थित बसा हुआ. ஸ்திதித்னா நிலையா இருக்குது, ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு, இந்த வீடு அமைஞ்சிருக்கு, இந்த ஸ்கூல் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த இடத்துல நிலையா இருக்கிறது தான் வந்து என்ன சொல்றோம், பசாகுவா ஸ்தித், அமைஞ்சிருக்கு, நிலையா இருக்கு அப்படிங்கிறது. உத்தேசியை லட்சியை, உத்தேசியின நோக்கம், குறிக்கோள், லட்சியினாலும் நோக்கம், குறிக்கோள், லட்சியம் அப்படின்னு அர்த்தம். எய்ம் சொல்லுவோம் இல்லையா, கோல் இருக்கு நம்மளுக்கு, கோல் வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து லட்சியை, உத்தேசியை. ஆஜீவன் ஜீவன் பர், ஆஜீவன் ஜீவன் பர்னா வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் அப்படின்னா லைஃப் லாங். பிரதிவர்ஷ், பிரதிவர்ஷ்னா ஒவ்வொரு வருடமும், ஹர்ஷால் ஒவ்வொரு வருடமும், எவ்ரி இயர். கூது ஸ்வயம், கூதுனாக்கா தானாக, தானாக, ஸ்வயம் அப்படின்னா நானே எல்லாத்தையும் செய்வேன், என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்வயம், கூது. மை செல்ஃப், என்னால் முடியும். குஜர்னா பீத்னா, குஜர்னா பீத்னா கழிதல், அதாவது கடந்து போதல், நேரம் வந்து கடந்து போகுது. 1 மணி நேரமாக நான் வந்து டிவி பார்த்துட்ருக்கேன், 1 மணி நேரம் என்ன ஆயிடுச்சு, 1 மணி நேரம் கடந்து போச்சு இல்லையா, 1 மணி நேரம் கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. 1 மணி நேரமாக நம்ம டிவி பார்த்ததுனால அது என்னாச்சு, அந்த 1 மணி நேரம் டிவி பார்க்கறதுலையே கழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் வந்து குஜர்னா, நேரத்தை வந்து கடத்துறது, நேரத்தை இப்போ நேரம் வந்து கடந்து போகிறத வந்து நம்ம பீத்னா, குஜர்னா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரோமன் பாருங்க. விலோம் சப்து லிக்கியே, விலோம் சப்து லிக்கியே அப்படிங்கிற ரோமன் லெட்டர், அதாவது எதிர்ச்சொல் எழுதுக. விலோம்னா எதிர்ச்சொல், விலோம்னா எதிர், சப்துனா சொல், எதிர்ச்சொல் எழுதுக. पार्ट 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा. दक्षिण उत्तर, தக்ஷின்னா தெற்கு, உத்தர்னா வடக்கு. சுபுத்திர குப்புத்திர, சுபுத்திரன்னா நல்ல மகன், நல்ல பிள்ளை, நல்லொழுக்கம் உள்ள மகன் அப்படின்னு அர்த்தம். குப்புத்திரனா தீய ஒழுக்கம் உடையவன், அதாவது கெட்டவன் அப்படின்னு அர்த்தம். குட் மேன் பேட் மேன். சரிங்களா. அடுத்தது பிரதம் அந்தீம், பிரதம்னா முதல், அந்தீம்னா இறுதி. ஆரம்பு அந்து, ஆரம்பம் முடிவு. ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஆரம்பம் முடிவு. எண்டு. சாக்கார் நிராகார், சாக்கார்னா உருவமுள்ள, நிராகார்னா உருவமற்ற, அதாவது உருவம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உருவமற்ற. உபயுக்த, உபயுக்தனாக்க உபயோகம் உள்ள. அனுபயுக்த், அனுபயுக்துன்னா உபயோகமற்ற. உபயுக்த் அனுபயுக்த், உபயுக்துனா உபயோகமுள்ள, அனுபயுக்துனா உபயோகமற்ற.
நெக்ஸ்ட் மேட்டர் ஜோடே பனாயே. ஜோடே பனாயின்னா பொறுத்துக அப்படின்னு அர்த்தம், மேட்ச் பண்ணுங்க. பாடு தோ, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा ना தென்னிந்திய இந்தி பிரச்சார சபை. ராஷ்டிரிய மகத்துவக்கி தேசிய சிறப்பு வாய்ந்த நிறுவனம். சன்ஸ்தா அப்படின்னா நிறுவனம், கம்பெனி. பாரத், பாரத்னா பாரதம், இந்தியா. பகுபாசி தேச, பலமொழி நாடு. ஆந்திரா சாக்கா, ஆந்திர மாநிலம், ஆந்திர கிளை. ஸ்ரவந்தி இஸ்ஸு த்ரா பா இன்னு தி இஸ்ரா பா இஸ்ரவ இன்னு ஸ்ரவன் தி ஸ்ரவந்தி. ஸ்ரவந்திங்கிறது ஆந்திர கிளையில, அதாவது இந்தி பிரச்சார சபாயில ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சிலேருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகையோட பேர் வந்து ஸ்ரவந்தி. கர்நாடக் சாக்கா, கர்நாடக கிளை, பிரான்ச், கர்நாடக பிரான்ச். பாரத் வாணி, பாரத் வாணிங்கிறது அங்கே வெளியிடக்கூடிய நியூஸ் பேப்பரோட பேர். கேந்திர சபா, கேந்திர சபானா சென்ட்ரல் சபா, அதாவது மத்திய சபை, பிரதான சபை, எல்லாத்துக்கும் ஒரு ஹெட் இருக்கும் இல்லையா, அந்த ஹெட்டு தான் வந்து கேந்திர சபா. இந்த இதெல்லாம் ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது என்னது, கேந்திர சபா. கேந்திர சபானா சென்ட்ரல் சபா, அதாவது மத்திய சபை. இந்தி प्रचार समाचार एवं दक्षिण भारत. இந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையோட பேர். இந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிறது பத்திரிகையோட பேர். மற்றும் ஏவம் மற்றும் தக்ஷின் பாரத் அப்படிங்கிறது இன்னொரு பத்திரிகையோட பேர். ரெண்டு பத்திரிகைகள் வந்து கேந்திர சபாலேருந்து வெளியிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. नेक्स्ट रोमाटा பாருங்க. வாக்கியம் में प्रयोग कीजिए. வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. பாடு दो. संस्था, संस्था அப்படின்னா நிறுவனம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. दक्षिण भारत தென் இந்திய हिंदी प्रचार सभा, हिंदी प्रचार सभை एक राष्ट्रीय महत्व की ஒரு தேசிய சிறப்பு வாய்ந்த संस्था நிறுவனம். नींव डालना, नींव डालना அடிக்கல் நாட்டுதல். அதாவது ஒரு கட்டடத்தை கட்டுறாங்க, அதுக்கு முன்னாடி வந்து செங்கல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பூஜை போடுவாங்க இல்லையா, அந்த பூஜை போடுறதா வந்து அடிக்கல் நாட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு வைக்கிறது தான் வந்து நீவ் டால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. காந்திஜி ने दक्षिण भारत हिंदी प्रचार सभा की नींव डाली. காந்திஜி தென்னிந்திய இந்தி பிரச்சார சபையினை என்ன பண்ணாரு, நியூ டாலி தொடங்கி வைத்தார், அடிக்கல் நாட்டினார். बहुभाषी பலமொழி. பாரத் में कई भाषाएं बोली जाती हैं. பாரதத்தில் இந்தியாவில் பல மொழிகள் பேசப்படுகின்றன. इसलिए அதனால் यह बहुभाषी देश कहलाता है. இதை பகுபாசி பலமொழி நாடு என்று அழைக்கிறார்கள். ஆஜீவன் வாழ்நாள் முழுவதும், லைஃப் லாங். காந்திஜி ஆஜீவன்
दक्षिण भारत हिंदी प्रचार सभा के अध्यक्ष रहे। காந்திஜி வாழ்நாள் முழுவதும் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா தென்னிந்திய இந்தி பிரச்சார சபையின் அத்தியக்ஷ தலைவராக இருந்தார். லாபாவினித் ஹோனா லாபமடைதல், பயனடைதல். सभा की पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते आ रहे हैं. சபாவின் பத்திரிகைகளினால், நியூஸ் பேப்பர்ஸ், புத்தகம், இதெல்லாம் பத்திரிக்காவும், சபாவின் பத்திரிகை செய்தித்தாள்களினால் பொதுமக்கள், ஆம் ஜனதானா பொதுமக்கள், ஆம்னா மாம்பழம்னு எடுத்துக்க கூடாது, இங்க ஆம் ஜனதானா பொதுமக்கள், और பிரச்சாரக்குனாக்கா ஆசிரியர்கள், லாபாவினித் பயனடைந்து வருகிறார்கள், ஹோத்தே ஆ ரகே ஹை பயனடைந்து வருகிறார்கள். நெக்ஸ்ட் ரோமன்ட்ட பார்க்கலாம் பாருங்க. 9th ரோமன்ட்ட निम्नलिखित गद्यांश को पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து, பேராகிராஃபை படித்து கேள்விகளுக்கான விடையை எழுதுங்கள். இப்போ இதுல இந்த ரோமன் லெட்டர்ல நம்மளுக்கு அபியாசில் இந்த பேராகிராஃப் கொடுக்கல, ஆனால் லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல இருந்து பார்க்கலாம். பேஜ் நம்பர் 25ல கொடுத்துருக்காங்க பாருங்க. निम्नलिखित गद्यांश पढ़कर प्रश्नों का उत्तर दीजिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கேள்விக்கான விடையை எழுதுங்கள். आपने दक्षिण भारत हिंदी प्रचार सभा का नाम सुना होगा. தாங்கள் தென்னிந்திய இந்தி பிரச்சார சபையின் பெயரை கேட்போம். சுனா ஹோகா கேட்டோம், அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கேட்போம். हिंदी दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व संस्था. தென்னிந்திய இந்தி பிரச்சார சபை ஒரு ராஷ்டிரிய மகத்துவ சன்ஸ்தாக, தேசிய சிறப்பு வாய்ந்த நிறுவனம். इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में इस संस्था के द्वारा இந்த நிறுவனத்தின் மூலமாக நடத்தப்படும் விபின்ன பலவகையான பலவிதமான பரீட்சாவும் எக்ஸாமில் பரீட்சைகளில் எக்ஸாம் பலவிதமான பரீட்சைகளில் ஒவ்வொரு வருடமும் லாக்கோம் கி சங்கியா லட்சக்கணக்கில் छात्र भाग लेते हैं. லட்சக்கணக்கில் மாணவர்கள் பங்கு எடுக்கிறார்கள். इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में இதனுடைய கிளைகள் தென்னிந்தியாவில் சாரோம் பிராந்தம் 4 மாநிலங்களில், ஆந்திரா, கர்நாடக், केरल और तमिलनाडु में है. இதனுடைய கிளைகள் இந்தியாவின் தென்பகுதியில் 4 மாநிலங்களில், சாரோம் பிராந்தம்னா மாநிலம், 4 மாநிலங்களில், ஆந்திரா, கர்நாடக், கேரளா और तमिलनाडु
தமிழ்நாடு மேம் ஹை, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. தில்லி மேம் பி, டெல்லியிலும் இஸ்கா சாக்கா ஹை, இதனுடைய கிளை இருக்கிறது. इन शाखाओं का प्रधान कार्यालय சென்னை में स्थित है. இந்த கிளைகளின் முதன்மை பிரதானமான முக்கியமான அலுவலகம் சென்ட்ரல் ஆபீஸ் சொல்லுவோம் இல்லையா, முதன்மையான அலுவலகம் சென்னை में स्थित होता है, சித்தித் ஹை, சென்னையில் இருக்கிறது. இன் சாக்காவோம் கா, இந்த கிளைகளின் முதன்மையான அலுவலகம் சென்னை மேம் சித்தித் ஹை, சென்னையில் இருக்கிறது. யக் காரியாலய், இந்த அலுவலகம் கேந்திர சபா கே நாம் சே பி ஜானா ஜாத்தா ஹை, இந்த அலுவலகம், இந்த ஆபீஸ் கேந்திர சபா சென்ட்ரல் சபா என்ற பெயரில் கூட அழைக்கப்படுகிறது. ஜானா ஜாத்தாக, அறியப்படுகிறது. ஜானா ஜாத்தாகனா அறியப்படுகிறது. இப்போ இந்த क्वेश्चन आंसर ஆன்சர் பார்த்தலாம். सभा की परीक्षाओं में प्रति वर्ष कितने छात्र भाग लेते हैं, எத்தனை மாணவர்கள் பங்கெடுக்கிறார்கள் பார்த்தோம் இல்லையா. இப்போ इस संस्था के द्वारा संचालित विभिन्न परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या, எவ்வளவு பேரு இங்க பாருங்க, லாக்கோம் கி சங்கியா, இதுதான் வந்து இதோட ஆன்சர். லாக்கோம் கி சங்கியா மேம் छात्र भाग लेते हैं, மாணவர்கள் பங்கெடுக்கிறார்கள். नेक्स्ट क्वेश्चन பாருங்க. सभा की शाखाएं किन किन प्रांतों में हैं, எந்தெந்த மாநிலங்களில், சபாவின் கிளைகள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்கின்றன பாருங்க. சாக்காயங் தக்ஷின், சாக்காயங் அதிலிருந்து தமிழ்நாடு மேம்ஹைம் இது வரைக்கும், தமிழ்நாடு மேம்ஹைம் இது வரைக்கும் எழுதணும். இந்த செகண்ட் கொஸ்டினுக்கு சபாவின் கிளைகள் எங்கெங்கே இருக்கின்றன, தென்னிந்தியாவில் 4 மாநிலங்களில் இருக்கின்றன. ஆந்திரா, கர்நாடக், கேரள் और தமிழ்நாடு மேம்ஹைம், தமிழ்நாட்டிலும் இருக்கின்றன. सभा के प्रधान कार्यालय कहाँ स्थित है, சபாவின் பிரதான முதன்மை அலுவலகம் எங்கே அமைந்திருக்கிறது, எங்கே அமைந்திருக்கிறது. இங்க யக் காரியாலய், அதாவது பாருங்க, இன் சாக்காவோம், இந்த கிளைகளின் பிரதான் காரியாலயம் முதன்மை அலுவலகம் सेंट्रल ऑफिस चेन्नई में स्थित है. यह कार्यालय केंद्र सभा के नाम से भी जाना जाता है. எங்க இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க, எங்க இருக்குதுன்னு எழுதினா போதும். சென்னை மேம் சித்தித் ஹை, இந்த இடத்துல கஹாங் அப்படிங்கிற இடத்த விட்டுட்டு எடுத்துட்டு சென்னை மேம் அப்படின்னு எழுதினா போதும். இதுதான் ஆன்சர். சரிங்களா? தேர்ட் ஒன்னுக்கு இதுதான் ஆன்சர். இது ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கான ஆன்சர், இது செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர். ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். நம்ம பாருங்க, பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதிலே குறிச்சு நம்ம எழுதிடலாம். பாருங்க, இதுலயும் அந்த ரோமன் லெட்டரை பார்த்துடலாம். இந்த புக்லயும் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க இல்லையா, அபியாசில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துலயும் கொஸ்டின் ஆன்சரும் இன்னொரு தடவை சொல்லித்தரேன் உங்களுக்கு. फर्स्ट क्वेश्चन, सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं? சபாவின் பரீட்சைகளில் எக்ஸாமில் ஒவ்வொரு வருடமும் பிரதிவர்ஷ் ஒவ்வொரு வருடமும் எத்தனை சாத்திர மாணவர்கள்
பங்கு எடுக்கிறார்கள், பாக் லேத்தே ஹை பங்கு எடுக்கிறார்கள். சபாக்கி பரீட்சாவும் சபையின் பரீட்சைகளில் பிரதிவஸ் ஒவ்வொரு வருடமும் லாக்கோம் கி சங்கியா லட்சக்கணக்கான சங்கியான கணக்கான எண்ணிக்கையில் லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் சாத்ரு பாக் லேத்தே ஹை மாணவர்கள் பங்கெடுக்கிறார்கள். கித்தினே அப்படிங்கறத எடுத்துட்டு லாக்கோம் கி சங்கியா மேம் அப்படின்னு எழுதினா போதும். ஒரே வேர்டு முடிஞ்சு போச்சு. சபா கி சாக்காயேங் கின் கின் பிராந்தோ மேம் ஹைன் சபாவின் கிளைகளில் எந்தெந்த மாநிலங்களில் இருக்கின்றன. சபாவின் கிளைகள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்கின்றன. சபா கி சாக்காயேங் दक्षिण के चारों प्रांतों आंध्रा व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. சபா கி சாக்காயங் சபாவின் கிளைகள் தக்ஷின் தென்பகுதியில், சாரோம் பிராந்தோம் 4 மாநிலங்களில், ஆந்திரா மற்றும் தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம் और தமிழ்நாட்டில் இருக்கின்றன. அடுத்து 3வது क्वेश्चन பாருங்க. சபா का प्रधान कार्यालय कहाँ स्थित है. சபாவின் முதன்மையான முக்கியமான காரியாலय அலுவலகம் எங்கே அமைந்திருக்கிறது. சபா का प्रधान कार्यालय சென்னை में स्थित है. சபாவின் முதன்மை அலுவலகம் சென்னையில் அமைந்திருக்கிறது. ஆபீஸ் காரியாலயனா. நெக்ஸ்ட் ரோமன் क्वेश्चन ஆன்சர் 5 வரியில ஆன்சர் எழுத சொல்லிருக்காங்க பாருங்க. निम्नलिखित प्रश्नों के उत्तर 5 वाक्यों में दीजिए. கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு உத்தர் பதில் 5 வாக்கியங்களில் எழுதுங்கள் கொடுங்கள். दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. தென்னிந்திய இந்தி பிரச்சார சபையை பற்றி 5 வாக்கியத்தில் எழுதுக. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. தென்னிந்திய இந்தி பிரச்சார சபை ஒரு தேசிய சிறப்பு வாய்ந்த நிறுவனம், कंपनी. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में है. இதனுடைய கிளைகள் தென் பகுதியில் 4 மாநிலங்களில் இருக்கின்றன. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. இந்த கிளைகளின் முதன்மை அலுவலகம், பிரதான் कार्यालय முதன்மை அலுவலகம், சென்ட்ரல் ஆபீஸ் சென்னை में स्थित है சென்னையில் அமைந்திருக்கிறது. गांधी ने इस संस्था की स्थापना सन 1918 में चेन्नई में की. காந்திஜி இந்த சன்ஸ்தா நிறுவனத்தை ஸ்தாபனா சன் 1918 1918 ஆண்டில் ஆண்டில் நிறுவினார், திறந்து வைத்தார். சென்னை மேம்கி சென்னையில் செய்தார். சென்னையில் 1918 இந்த நிறுவனத்தை திறந்து வைத்தார். यह संस्था गांधी जी के सपनों को साकार करती आ रही है. இந்த நிறுவனம் காந்திஜியின் கனவை
நினைவாக்கி கொண்டிருக்கிறது, நினைவாக்கி கொண்டு வருகிறது. அதாவது காந்திஜிவுக்கு இந்திய பரப்பணுங்கிறது ஒரு ஆசை இருந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த நிறுவனத்தை உருவாக்கினார். இந்த நிறுவனத்தின் மூலமா காந்திஜி கனவு கண்டார், எல்லாரும் இந்தி பேசணும், எல்லாரும் ஒரே மொழியை பேசணும் அப்படின்னு நினைச்சாரு. அது இந்தியை பேசினாக்கா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சார். அதனால அந்த அவரோட கனவு இந்த கம்பெனி என்ன பண்ணுது, இந்த நிறுவனம் நினைவாக்கிட்டு வருது, எல்லாருக்கும் இந்தி சொல்லி கொடுத்து நினைவாக்குது, நிறைய பேர் இதுல இந்தி கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காந்திஜியோட கனவை நினைவாக்கிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாக்கி கொண்டு வருகிறது, கனவை உண்மையாக்கி, அதாவது அதை நடைமுறையில கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. தென் இந்திய இந்திய பிரச்சார சபையின் பத்திர பத்திரிகையாகவும் செய்தித்தாள்கள் குறிப்பிட உல்லேக் கீஜியே, குறிப்பிட்டு சொல்லுங்கள், குறிப்பிடுங்கள். दक्षिण की चारों प्रांतों शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही हैं. हिंदी दक्षिण தென்னிந்தியாவில் தென்பகுதியில் சாரோம் பிராந்தியோம் 4 மாநிலங்களின் சாக்காயங் கிளைகளில் இந்தி கே சாத் இந்தியுடன் அப்பனி பாரத் பிராந்தியை அவரவர்கள் மாநில மொழிகளில் பாஷாவும் அவரவர்கள் அப்படின்னா அவரவர்கள் பிராந்திய பாஷாவும் மாநில மொழிகளில் பத்திர பத்திரிகாயங் செய்தித்தாள்கள் புத்தகங்கள் பிரகாசித் கர்த்தி ஆ ரஹி ஹை. பிரகாசித் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது, வெளியிடப்பட்டு வருகிறது. ஆந்திரா சாக்காசே ஆந்திர கிளையிலிருந்து ஸ்ரவந்தி, ஆந்திர கிளையிலிருந்து ஸ்ரவந்தி. கர்நாடக் சாக்காசே பாரத்வாணி, கர்நாடக கிளையிலிருந்து பாரத்வாணி. இதெல்லாம் பத்திரிகையோட பேரு, நியூஸ் பேப்பரோட பேரு. ஸ்ரவந்தியும் அதான். கேரள் சாக்காசே கேரள மாநில கிளையிலிருந்து கேரள் பாரதி, கேரள் பாரதிங்கிறது பேர், அங்க வெளியிடக்கூடிய பத்திரிகையோட பேர். அவர் தமிழ்நாடு சே மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து இந்தி பத்திரிகா நிக்கல் ரஹி ஹை, இந்தி பத்திரிகை என்ற பெயரில் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். நிக்கல் ரஹி ஹை வெளி கொண்டிருக்கிறது. கேந்திர சபா சே இந்தி பிரச்சார் சமாச்சார் மற்றும் ஏவம் தக்ஷின் பாரத் பிரகாசித் ஹோ ரஹி ஹை. கேந்திர சபான சென்னையில் இருக்கு இல்லையா, அதுல அதாவது முதன்மை சபாவிலிருந்து இந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிற பத்திரிகையும் மற்றும் தக்ஷின் பாரத் அப்படிங்கிற பத்திரிகையும் பிரகாசித் ஹோ ரஹி ஹை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன் பத்திரிகாவோம் சே இந்த பத்திரிகைகளினால் ஆம் ஜனதா பொதுமக்கள் और பிரச்சாரக் ஆசிரியர்கள் லாபாவினித் பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஹோத்தே ஹை பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இந்த இதோட இந்த ஒன் வேர்ட்ஸும் கொஸ்டின் ஆன்சரும் நம்ம பார்த்துட்டோம் இந்த லெசன்ல. எஸ்ஏவை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.